பசங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் குட் அண்ட் டூயிங் கிரேட். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஸ்கூல் வந்து நேரம் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் கிளாஸ் 12 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக என்னென்ன விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு பேக் போன் டாபிக்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் என்ன, அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகலாமா? கவனிங்க. ஸோ முக்கியமாக பேக் போன் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளாஸ் 10 and 11 இதில் படிச்சிருக்கக்கூடிய டாபிக்ஸ் எங்கெங்கே என்னென்ன டாபிக்ஸ் வந்து கிளாஸ் 12 வந்து யூஸ் ஆக போகுது அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த செஷனுக்குள்ளே. ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நம்மளுடைய சோசியல் மீடியாஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் இதை வந்து நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு செஷனுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ முக்கியமாக நாம் இந்த கிளாஸ் 12க்கான மேக்ஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே, மேக்ஸில் வந்து நமக்கு 2 வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபைன், கவனிங்க. ஸோ இப்போ வால்யூம் 1ல் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ வால்யூம் 1ல் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த சாப்டர் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே, காட் இட். ஸோ அடுத்தது வந்து என்ன டாபிக் நீங்கள் படிக்க போகிறீங்க? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, அண்ட் தென் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அடுத்தது இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஓகே, இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம 6ஆவதாக படிக்க போகிற டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ மொத்தம் இந்த வால்யூம் 1ல் 6 சாப்டர் இருக்குது, வால்யூம் 2ல் 6 சாப்டர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வால்யூம் 1ல் என்னென்ன சாப்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வால்யூம் 2ல் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெடி? ஸோ கவனிங்க. ஸோ இப்போ வால்யூம் 2ல் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அடுத்தது வந்து டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன், அடுத்தது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அடுத்தது ப்ராபபிலிட்டி, நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த 6 டாபிக்ஸ் வந்து வால்யூம் 2ல் வருது. ஓகே, வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிளாஸ் 11லேயும் வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. அதனோட எக்ஸ்டென்ஷன் வந்து கிளாஸ் 12ல் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, புரியுதுங்களா? கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 11ல் படிச்சிருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ் உடைய ஃபண்டமெண்டல் வந்து இந்த கிளாஸ் 12ல் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் வெரி ஃபஸ்ட்டு டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ இந்த அல்ஜிப்ராவில் நாம் 10th வந்து பார்த்துருப்போம் இல்லையா, பாலினாமியல்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அது போக குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த 2 டாபிக் வந்து நமக்கு எந்த இடத்துல வந்து கிளாஸ் 12ல் யூஸ் ஆகுது அப்படின்னா இன்டகிரேஷன், அடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். இந்த 2 ஏரியாவில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது கிளாஸ் 11 அப்படின்னு வந்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ், புரியுதுங்களா? செட்ஸ் படிச்சிருப்போம். செட்ஸ் வந்து எதுக்கு ஃபண்டமெண்டலாக இருக்க போது? ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக இருக்க போது. இந்த 2 டாபிக் உடைய ஃபண்டமெண்டல் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி, புரியுதுங்களா? இந்த டாபிக்ஸில் வந்து நம்ம கிளாஸ் 12ல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ராவில் 3ஆவது ஒரு டாபிக் இருக்குது. என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், புரியுதுங்களா? இந்த டாபிக் வந்து நீங்கள் கிளாஸ் 11லேயே படிச்சிருப்பீங்க. காட் இட்? ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு கிளாஸ் 12ல் எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ் 12ல் வந்து பைனாமியல் தியரம், அடுத்தது வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன், இந்த ஏரியாவில் வந்து நம்ம இந்த டாபிக் உடைய ஃபண்டமெண்டல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ். ஓகே, இந்த டாபிக் வந்து நம்ம கிளாஸ் 11ல் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த டாபிக் வந்து எந்த இடத்துலலாம் நம்ம கிளாஸ் 12ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம், இந்த டாப்பிக்கில் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயத்தை வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கிட்டீங்களா எல்லாரும்? ஸோ அல்ஜிப்ரா வந்து நம்ம 10th 11th படிச்சிருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் வந்து கிளாஸ் 12ல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜியோமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, புரியுதுங்களா? இந்த டாபிக்ஸ் வந்து கிளாஸ் 12ல் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, 10th வந்து நம்ம ரேஷியோஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம் ட்ரிக்னாமெட்ரியில், கரெக்டாக? ஸோ இந்த ரேஷியோஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் ஸோ நமக்கு 12th எந்த இடத்துல யூஸ் ஆக போகுது அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரினா அதில் ஒன் ஆஃப் த டாபிக் என்ன? ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், கரெக்டாக? அந்த டாப்பிக்கில் வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரியோடைய பேசிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, ஸோ இந்த சாப்டர்லேயும் நம்ம சில இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 11th வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ இது வந்து
டுவெல்த்தில் அப்படியே ஃபாலோ பண்ணி எந்த டாப்பிக்கில் வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, இந்த டாப்பிக்கில் வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரியுடைய பேசிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இன்டெகிரேஷன்லையும் சில இடத்துல வந்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரி யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ 11th வந்து ஜாமெட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கோஆர்டினேட் ஜாமெட்ரி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ 11th படிச்சிருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரி 12th வந்து அதனுடைய நெக்ஸ்ட் லெவல், அதாவது வெக்டார்ஸ். ஓகே, வெக்டார்ஸில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து 3D ஜாமெட்ரி, தென் லைன்ஸ் அண்டு பிளேன்ஸ். புரியுதுங்களா? லைன் அண்டு பிளேன் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ்லலாம் இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரி வந்து ரொம்ப அதிகமாகவே நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ அடுத்தது மூணாவதாக நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்குலஸ். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட், வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த கால்குலஸுக்கு எது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்குது, எந்த டாபிக் வந்து ரொம்ப பேஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸ் 11ல் படிச்சிருப்பீங்க இல்லையா, லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். எல்லோரும் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் சார் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. கரெக்டாக? இந்த லிமிட்ஸ் தான் வந்து நமக்கு கால்குலஸில் கம்ப்ளீட்டாக யூஸ் ஆக போகுது. புரியுதுங்களா? ஸோ கால்குலஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக டிஃப்ரென்ஷியேஷன், அடுத்தது வந்து இன்டெகிரேஷன். புரியுதுங்களா? இந்த டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் த டாபிக் வந்து இந்த லிமிட்ஸ் அப்படிங்கிறது ட்ராவல் பண்ணோம் நம்ம கூட. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது வந்து 4வது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி. ஓகே, இந்த டாபிக் வந்து நம்ம கிளாஸ் 10ல் வந்து என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா மீன் அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஸ்டாட்ஸில் படிச்சிருப்போம். கரெக்டாக? இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்தது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ஏரியாவில் வந்து நம்ம கிளாஸ் 12ல் யூஸ் பண்ண போகிறோம். காட் இட்? ஸோ தெளிவாக இருக்குங்களா? அடுத்தது 11th வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி படிச்சிருப்பீங்க. ப்ராபபிலிட்டி அப்படின்னா கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டி வந்து நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனுடைய நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ப்ராபபிலிட்டியோடைய அடுத்த லெவல், அடுத்த வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து கிளாஸ் 12ல் நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, அடுத்தது ரேண்டம் வேரியபிள். இந்த கான்செப்ட்ஸில் வந்து நம்ம இதை வந்து அதிகமாக பயன்படுத்துவோம். ஓகே, எஸ். ஸோ இவ்வளோ தான் கண்ணா, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக என்ன விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு என்ன விஷயம் வந்து நீங்கள் பண்ணினா இன்னும் பெட்டராக இருக்கும், இந்த 12th வந்து மேக்ஸில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும், அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கிளாஸ் 11ல் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், லிமிட்ஸ், ட்ரிக்னாமெட்ரி. புரியுதுங்களா? இந்த டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக கம்ப்ளீட்டாக வந்து தரவு பண்ணிக்கோங்க. அப்படி தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் 12க்கு வந்து அது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஈஸியாகவும் இருக்கும் கிளாஸ் 12ல் இருக்கக்கூடிய டாபிக்ஸை வந்து நம்ம குயிக்காக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது வேறு என்ன நீங்கள் ப்ரஷ் அப் பண்ணோம் அப்படின்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி கிளாஸ் 11ல் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுவும் வெக்டார்ஸும் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதை படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 3D ஜாமெட்ரிக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காட் இட்? ஸோ அடுத்தது முக்கியமாக நீங்கள் எதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், என்ன ஸ்கில் வந்து உங்கள் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னா இந்த மேனிப்புலேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அல்ஜிப்ரா அப்படிங்கிற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். காட் இட்? ஸோ மேனிப்புலேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு நிறைய கொஸ்டினில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? sin 2xக்கு என்ன ஃபார்முலா? 2 sin x cos x. கரெக்டுங்களா? ஸோ ஆனால் கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா sin x இன்ட்டு cos x இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் எப்படி சிம்பிளை பண்ணலாம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். காட் இட்? ஸோ அப்படி பண்ணுறதன் மூலமாக நியூமரேட்டரில் பாருங்கள் நம்ம sin 2xக்கான ஃபார்முலா கிடச்சிருச்சு. காட் இட்? இது வந்து என்ன வரணும் நமக்கு 2 sin x cos x, இதுக்கான ஃபார்முலா வந்து கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு sin 2x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் டிவைட் பை 2. ஓகே, ஸோ இந்த மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு sin 2xக்கான ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் தட்? 2 sin x cos x அப்படின்ட்டு. ஆனால் 2 sin x cos x அப்படிங்கிறது இல்லை. ஓகே, ஆனால் என்ன போர்ஷன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட sin x cos x மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை sin 2xக்கு மாதிரி sin 2x ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒர்க்குக்கு பேர் தான் மேனிப்புலேஷன். காட் இட்? ஸோ இந்த ஸ்கில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல இது அதிகமாக யூஸ் ஆகும்? இன்டெகிரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் யூஸ் ஆகும். அடுத்தது மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், இந்த ஏரியாவிலலாம் உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். காட் இட்? எஸ் கைஸ். ஸோ இவ்வளோ தான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம சேனல் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஓகே, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நம்மளுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப், டெலிகிராம் அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டா. ஓகே, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே ஷேர் பண்ணி விடுறோம். ஓகே, ஃபைன் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஆல். மறுபடியும் அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். அண்ட் கம்மிங் வீக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 ஷார்ட் செஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு செஷன்ஸ் வந்து வரப்போகுது. ஸ்டே டியூனாக இருங்க.
இந்த த்ரூ அவுட் த இயர் வந்து நாங்கள் உங்களோட வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுப்போம். நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ கைஸ், see you.